ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஷார்ட்ஸ். பொதுவாகவே ஏன் இந்த பணக்காரங்க பிக் ஷார்ட்ஸுங்கெல்லாம் ப்ரைவேட் ஜெட்டை வாங்குறாங்க? ஷோ ஆஃப்கா இல்லை அவங்க டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது? ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒரு புது ப்ரைவேட் ஜெட் வாங்கினா உங்களுக்கு 80 கோடி ஆகும். இதே நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்கன்னா ஒரு 25 30 கோடி ஆகும். ஆனால் அதோட பாருங்கள், அதுக்கு பார்க்கிங் சார்ஜே வந்து பர் இயருக்கு வந்துட்டு உங்களுக்கு 1 கோடி வந்துடும். அதே போல் ஃபியூவல் சார்ஜ் வந்துட்டு உங்களுக்கு பர் ஹார்க்கே 3 லட்சம் வந்துடும். பைலட்டோட சேலரி வந்துட்டு 25 lakhs ஆகும் பெர் இயருக்கு. மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு 3 லட்சம் ஆகும். அதே போல் வந்து இந்த இன்சூரன்ஸு, டேக்ஸ், இந்த டாக்குமெண்டேஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி வந்துடும் வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், எதுக்காக இந்த பணக்காரங்க பிரைவேட் ஜெட்டை வாங்குறாங்கன்னா, இவங்க வந்துட்டு ஒரு 1000 to 2000 கோடி சம்பாதிக்கிற இந்த பணக்காரங்களை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க ஏன் கவர்மெண்ட்க்கு ஒரு 300 to 400 கோடி டேக்ஸாக கட்டணும்? ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் தான் அவங்க இந்த மாதிரியான லக்ஸூரியஸான பிரைவேட் ஜெட்டையும் காருங்களையும் வாங்கி அவங்க அந்த டேக்ஸை அவாய்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், ஏன் துபாயில் தான் டேக்ஸ் ஃப்ரீ ஆச்சு, ஏன் அவங்க வாங்குறாங்க? ஷோ ஆஃப்கானா? இல்லை, அங்கே துபாயில் வந்துட்டு டைம் இஸ் மணி. ஒரு நிமிஷமாக வந்துட்டு அவங்களுக்கு மணியாக தான் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். அவங்க ஒரு செகண்டும் ஒரு நிமிஷத்தை அவங்க வேஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ கோடி அவங்க எழுந்துருவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் தான் அவங்க இந்த மாதிரியான ப்ரைவேட் ஜெட்டையும் இந்த மாதிரியான காஸ்ட்லியான காருங்களை வாங்கிட்டு அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் இந்த பணக்காரங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம டேக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.